லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படம் மிக பெரும் ஹைப்பை பெற்றிருக்கு. 1000 கோடி ரூபாய் வசூலை கண்டிப்பாக இந்த படம் பெறும் என்று பலரும் சொல்லிட்டு வராங்க. படத்தோட ட்ரெய்லர் சுமாராக இருந்தாலும் லோக்கி நிச்சயம் படத்தில் ஏதோ ஒரு மேஜிக் செய்து விடுவார் என்ற நம்பிக்கை பெரும்பாலானோரிடம் இருக்குது. சூழல் இப்படி இருக்க படத்தோட போஸ்டர்களில் வாட்ச் முக்கியமான பங்கு வகித்ததுனால இந்த படம் டைம் டிராவல் ஜானரில் உருவாகிறது என சொல்லிட்டு வராங்க. இந்த சூழலில் லோகேஷ் கனகராஜ் விளக்கம் அளிச்சிருக்காரு. தமிழ் சினிமா மட்டுமில்லை, இந்திய சினிமாவிலே முக்கியமான இயக்குனராக மாறியிருக்காரு லோகேஷ். அவர் இதுவரை இயக்கிய படங்களில் லியோ மட்டும்தான் அப்படி இப்படி என விமர்சனங்கள் பெற்றது. அதே சமயம் அப்படம் வசூல் ரீதியாக சக்கை போட்டது. அதன் காரணமாக அவரது சம்பளமும் பன்மடங்கு உயர்ந்து விட்டது என்று சொல்லப்படுது. வரிசையாக இப்படங்கள் கொடுத்த லோகேஷ் எப்போது ரஜினியோடு இணைவார் என்பது அனைவரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. விக்ரம் படம் ரிலீஸ் ஆன போதே அவர்கள் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் தள்ளி போனது. இப்போது அவர்கள் ஒரு வகையாக கூலி படத்தில் இணைஞ்சிட்டாங்க. இதில் அமீர் கான், ஷௌபின் ஷாகர், சத்யராஜ் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்குது. அடுத்த வாரம் இதே நாளில் கூலி படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும் என பலருக்கும் தெரிந்துவிடும். வெளிநாடுகளில் எல்லாம் டிக்கெட் புக்கிங் எதிர்பார்த்ததை விடவும் நல்லபடியாக போய்கொண்டிருப்பதாகவே பலரும் சொல்கிறார்கள். படத்தின் வியாபாரமும் தயாரிப்பு தரப்பு டேபிள் ப்ராஃபிட்டை தான் கொடுத்திருக்கான். எனவே நிச்சயம் இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூலிக்கும் என பலரது கணிப்பு. இந்த படத்தோட அறிவிப்பு வெளியானதிலிருந்தே கதை குறித்த யூகங்கள் பல வந்து கொண்டிருந்தது. அதில் ஒன்றுதான் டைம் டிராவல் கதை. ஏனெனில் போஸ்டர்களில் எல்லாம் வாட்சுகள் தான் ஹைலைட்டாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் இது டைம் டிராவல் கதை என பேச்சு எழுந்தது. ஆனால் படத்தோட ட்ரெய்லரில் அதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருக்கும் பேட்டியில் இதற்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூலி படத்தில் வாட்ச் இருப்பதை வைத்து டைம் டிராவலுக்கும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இதை நான் சொல்லியே ஆக வேண்டும், இல்லை என்றால் அதற்கு நான் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வாட்ச் ஃபேக்ட்ரி தான் ஒரு தீம் பேஸ். அந்த வாட்சையே ஒரு செயின் மாதிரி உபயோகப்படுத்துவதற்கு செய்யப்பட்ட ஐடியா தான் இது என்று அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி இந்த படம் ஒரு டைம் டிராவல் படமோ அப்படி இல்லைனா சயின்ஸ் ஃபிக்ஷனல்ஸ் படமோ கிடையாது. இது முழுக்க கமர்ஷியல் ஜானரில் வெளிவர போகிற ஒரு படம். கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமையும் என லோகேஷ் சொல்லியிருக்காரு. மேலும் நீங்கள் கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.